ஃபென்டாஸ்டிக் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் தாங்க. நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், கெட்ட கொழுப்புகளை எப்படி ஈஸியாக கரைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதர் ப்ராப்ளம்ஸ் கூட உங்களுக்கே கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்லேயுமே பல நன்மைகள் இருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிற ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே கருஞ்சீரகம் தாங்க. இந்த கருஞ்சீரகத்தில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. ஒன்ஸ் கூகுள் பண்ணி பாருங்கள், நான் சும்மா சொல்லலை, கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நன்மைகள் இருக்குது. யூடியூப்பில் டாக்டர்ஸ் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு கீ கிடைக்கலாம். அதனால தான் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணும் பொழுது கெட்ட கொழுப்புகளை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை கன்சியூம் பண்ணும் பொழுது உங்களுடைய சுகர் இல்லாமல் போகிறதுக்கும் இது வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்தாக இருக்குது. ஹேர் ஃபால், இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணுன்றது ஒன்று இன்டேக் இருக்குது, இன்னொன்று அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு சில ரெமெடிஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். வெந்தயம், இந்த வெந்தயத்துலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சூடு தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது இல்லாமல் போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட்டுங்க இந்த கருஞ்சீரகம் அப்புறம் வெந்தயம். இது நான் லைவ் ரிசல்ட் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் எனக்கு ஒரு 2 kgs குறைஞ்சிது. ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணும் பொழுது 1 kg குறைஞ்சிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ணப்போ எனக்கு நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகிருந்துச்சு. 2 மந்த்துக்குள்ளேயே இந்த 2 kgs குறைஞ்சிருந்துச்சு. இதில் நிறைய எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. ஒன்ஸ் கூகுள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை ஏதாவது சரியாகிறதுக்கு இது ஒரு கீயாக இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓமம்ங்க. இந்த ஓமம் இருக்கு இல்லையா, இது டைஜஷன் ரிலேட்டடான எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இது மூணுத்தையும் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அடுத்தடுத்து நம்ம ப்ரொசீஜரை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் எடுத்திருக்கேன், கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் தனித்தனியாக பேனில் ஹீட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் வறுக்கும் பொழுது ரொம்ப பொன்முறுவலாக நீங்கள் எடுத்துடக்கூடாது. லைட்டாக ஹீட் பண்ணால் போதுங்க. ஒரு வார்மான ஹீட்டில் வச்சு அதை நீங்கள் வறுத்தாலே போதும். ரொம்ப ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் அளவு கேட்பீங்க. நீங்கள் கருஞ்சீரகத்தையும் ஓமத்தையும் சம பங்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை நாள் வரணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம பங்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போது வெந்தயம் நான் ஏன் இதுவுமே ஈக்குவலாக போடலாம், ஆனால் நம்ம அவாய்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பீங்க. ஏன்னா இது ஓவர் கூலிங் இல்லைங்களா. ஸோ நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இல்லைனா நான் இதை கன்சியூம் பண்ணால் எனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்ற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருப்போம். அது மட்டும் இல்லைங்க, இது டிசம்பர் டைம் அப்படின்றதுனால இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது டிசம்பர் டைமாக இருக்குது. இந்த டைமில் நிறையா காற்று இருக்கிறதுனால, பனி இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம வெந்தயம் எடுக்கும்போது ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். ஸோ அதை நான் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இல்லை இந்த வீசிங் ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடம்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஹீட் பாடி, உங்களுக்கு சில்லுன்னு எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஜுரம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மழை நாளாக இருந்துச்சு அப்படின்னாலும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கம்மியாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணால் கூட போதும். நீங்கள் தாராளமாக அதை வந்து பயன்படுத்திட்டு வரலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதோடைய ஹீட் எல்லாமே வந்து குறையணும். நீங்கள் அளவையும் செக் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பொருளையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை அரைச்சி எடுத்ததையும் நீங்கள் பிளேட்டில் மாற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி உலர்த்தி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் டைமில் எடுத்துக்கோங்க. நைட் டைமில் எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மார்னிங் டைமில் கூட எடுத்துக்கோங்க. என்னை கேட்டால் நைட் டைம் பெட்டர். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை குடிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹோல் பாடி கிளென்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 7 டேஸ்லேயே உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்மால் பாயிண்ட்டாச்சும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகியிருக்கும். நீங்கள் 1 மந்த் கண்டினியூவாக எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போது இந்த பவுடர் வச்சு நம்ம எப்படி இந்த ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1.5 கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது 1 கிளாஸ் தான் வந்து உங்களுக்கு மாறணும். ஓகேங்களா? ஸோ 1.5 கிளாஸ் வந்து வாட்டர், அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கருஞ்சீரகத்தில் வந்து நீங்கள் அதிகமான அளவு எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. உள்ளங்கை வந்து சூடாக இருக்கிற மாதிரி இல்லைன்னா எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அது அதோடைய வேலையை முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண தேவையில்லை. இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி நைட் டைமில் குடிச்சிட்டு வாங்க. சித்தா டாக்டர், ஹோமியோ டாக்டர் இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறத நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. இது லைவ் ரிசல்ட் கொடுத்துச்சா அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இது ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்குது. நீங்கள் கொஞ்ச நாள்லேயே இதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை ஆல்ரெடி நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, இல்லை கெட்ட ரிசல்ட் கொடுத்துருக்கு, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, இது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத கிளியராக நீங்கள் சொல்லும் பொழுது அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. என்னுடைய உடம்புக்கு இது நல்லா ஒர்க் ஆச்சு, அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கமெண்ட் செக்ஷனை நம்ம ரொம்பவே பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கலாம். நிறைய நோய்களை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணுங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் பிசிஓடி இஷ்யூஸ் வருது, பிபி வருது, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதனால தான் வருது. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணுங்கள். அதோடு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. உடம்பு போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. அதை ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாலே பாதி நோய் வந்து சரியாக போயிடும். அதோடு நீங்கள் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போதும் ரொம்பவே வந்து ரிசல்ட் அழகாக கிடைக்கும்.
ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆடியோ ஸ்டோரிஸ் இருக்குது. நைட் டைமில் குழந்தைங்க வந்து ஸ்டோரி பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ கேட்டுட்டு தூங்கும்பொழுது அவங்களுக்குமே கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நைட் டைமில் குழந்தைங்க ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ ஸ்டோரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே இந்த ஆடியோ ஸ்டோரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப ஹீல் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, தூக்கமே வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஆடியோ ஸ்டோரி பயனுள்ள வகையில் இருக்கா அப்படின்னு. டெலகிராமில் நான் கேட்டிருந்தப்போ எல்லோருமே வந்து ஆடியோ ஸ்டோரிக்கு அதிகமான பர்சன்டேஜ் 80% கிட்ட ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க, நிம்மதி இல்லாமல் தூங்காமல் இருக்கீங்கன்னா நிம்மதியாக தூங்க வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.